ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவன் சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.42, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.48 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.16 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ, அதாவது ஏ இதுன்னா ஏ இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு அப்படின்னும், பி இதுனா பி இல்லாமல் இருக்கக்கூடியது எது எவ்வளவு அப்படின்றதையும் தான் ரெண்டாவதாக கேட்டிருக்கான். தேர்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி. ஆர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த யூனியன் தான். ஓகேங்களா, ஏ யூனியன் பி அப்படி இல்லைன்னா ஏஆர்பி, இப்படி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துருக்கான் எவ்வளவு, 0.42. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துருக்கான் 0.48. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்கான் 0.16. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏன்னா ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 0.42. ஸோ 1 இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், 1.00 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இது முழு நம்பர், இங்கே வந்து முழு நம்பர் 0 தான் இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு நான் 2 டிஜிட் போட்டேன்னா ஈடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இருந்து 1ல் இருந்து 0.42 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம மெத்தட் தான். ஸோ 10ன்னு இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 7, 9 இருக்கும். 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ 0 1 இங்கிட்டு பண்ண போகிறோம், இங்கே 0 தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 1லேருந்து 0.42 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.58. ஓகேங்களா. ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார், அதாவது நாட் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பின்றது பி பார் என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்குரிய அடுத்த ஃபார்முலா. ஸோ அப்படின்றப்ப இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளோ இருக்குது, 0.48. வழக்கம் போல் நான் இந்த மாதிரியே சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். மேலே சொன்ன அதே மெத்தடில் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 0.52 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்றது 0.52 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும்தான், ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ அப்படின்றது தான், அது ப்ராபபிலிட்டியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி, ஏ அல்லது பி வேணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி தான் இருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ இதன்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு என்ன கொடுத்துருக்கான், மேலே 0.42, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 0.48 மைனஸ் 0.16. இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம சைட்லேயே கூட எழுதுங்க, இல்லை மைண்ட் கால்குலேஷன் நீங்கள் போட முடிஞ்சு தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2வும் 8யும் ஆட் பண்ணால் 10, 0, 1 ஆகும். ஓகேங்களா. 0.9 ஏவும் பிஏ ஆட் பண்ணால், ஸோ இதை ஆட் பண்ணி இதில் இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 1 போச்சுன்னா 7, 0.74 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஏ ஆர் பி அப்படின்னாலும் ஏ யூனியன் பி அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.